நான் ரீசெண்டாக வாங்கியிருந்த என்னோடய லேப்டாப்பை வந்து மானிட்டர் கூட கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணதுக்காக ஒரு நல்ல கீபோர்டும் ஒரு மவுஸும் வேணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்குது, எதை சூஸ் பண்ணுங்கன்னே நான் கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. ஸோ நம்ம எப்பவும் போல் நம்ம வந்து ChatGPT கேட்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி ChatGPT கேட்டேன். எனக்கு வந்து ஒரு நல்ல மவுஸும் ஒரு கீபோர்டும் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அது உடனே நீங்கள் எந்த பர்பஸுக்காக உங்கள் லேப்டாப்பை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டுச்சு. பொதுவாக வந்து வீடியோ எடிட்டிங்காகவும் கேம் விளாட்றதுக்காக தான் மோஸ்ட்லி லேப்டாப்பை யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். உங்களுக்கு ஒயர்டு வேணுமா ஒயர்லெஸ் வேணுமான்னு கேட்டுச்சு. நம்ம வந்து மானிட்டர் கூட கனெக்ட் பண்ணதில் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு ஒயர்டே போதும். அதோட ஒயர்லெஸில் வந்து அடிக்கடி பேட்ரி மாற்றுற மாதிரி இருக்கும். அதனால் நம்மளுக்கு ஒயர்டே போதும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எனக்கு ஒரு 5-6 டிப்ஸ் கொடுத்துச்சிங்க. அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒயர்டாக யூஸ் பண்ணுறதுனால மவுஸும் கீபோர்டும் ஒரே ஒயரில் யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிருந்துச்சு. அது செக் பண்ணி வாங்கன்னு சொல்லிச்சு. ரெண்டாவதாக என்ன சொல்லிருந்துச்சு அப்படின்னா, ஒயரில் கொஞ்சம் நீளமாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கன்னு சொல்லிச்சு. மூணாவது வந்து இந்த டிபிஐ வந்து உங்களுக்கு நிறையா இருக்கிற மாதிரி பாருங்கள், நீங்கள் வீடியோ எடிட்டிங் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிச்சு. டிபிஐனா என்னது அப்படின்னு இந்த வீடியோட கடைசியில் சொல்கிறேன், ஃபுல்லாக பாருங்கள். அடுத்து வந்து என்னென்னா, நல்ல பில்ட் குவாலிட்டி இருக்கிற மாதிரி பாருங்கள் அப்படின்னு சொல்லிச்சு. ஸோ நான் வந்து இதெல்லாம் நான் இப்போ தேடி பார்க்க முடியாது, நீனே எனக்கு ஒரு நல்ல சாய்ஸை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அது ஒரு 5 ப்ராடக்ட் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணிருந்துச்சிங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒன்று தான் நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன். அதுதான் இந்த பார்சலில் வந்திருக்கு. இதை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். பார்சலை ஓப்பன் பண்ணிடலாம். நல்லாவே பார்சல் பண்ணியிருக்காங்க சேஃப்டியாக. நல்லா பபுள் பேப்பெல்லாம் வச்சு ரேப் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே பாக்ஸ் வேறு இருக்குது. எக்ஸ்ட்ரீம் கேமிங் கோம்போ அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஓகே, அதில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஓகே, நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணிடலாம். சீல் பேப்பர்லாம் இல்லை இதில். வாரண்ட்டி கிளைம் பண்ணதுக்கான ஷீட் கொடுத்துருக்காங்க. அதில் ஸ்கேனர் இருக்குது. கோடை ஸ்கேன் பண்ணி நம்ம வாரண்ட்டி கிளைம் பண்ணிக்கலாம். வேறு என்ன ப்ராடக்ட்லாம் அவங்க வச்சுருக்காங்கன்னு போட்டிருக்காங்க. அண்ட் ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் ஓரமாக வச்சிடலாம். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு மவுஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். மவுஸை பார்த்தாலே ஒரு ப்ரீமியம் லுக் இருக்குது. கையில் எடுத்தாலே சூப்பராக இருக்குது. ஒரு நல்ல ஃபீல் இருக்குங்க. கிரிப்லாம் கொடுத்துருக்காங்க, ஹேண்ட் கிரிப்பு. அண்ட் சைடில் வந்து பட்டன்லாம் சூப்பராக இருக்குது. பில்ட் குவாலிட்டி நல்லா இருக்குது. சுவிட்சஸில் நல்லா அமுக்க சொல்ல நல்ல மெக்கானிக்கல் ஃபீலிங் கிடைக்குது நமக்கு. அண்ட் ஒயர்ஸ் வந்து நம்மளுக்கு பிரைடட் ஒயர் கொடுத்துருக்காங்க. அது ஸ்ட்ராங்காக இருக்கும், ஈஸியாக டேமேஜ் ஆகாது. அண்ட் கீபோர்டு எடுத்துடலாம். கீபோர்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கீபோர்டு நல்லா சின்னதாகவே இருக்குது. ஏற்கனவே அதில் போட்டிருந்தாங்க, அதில் நம்பர் பேடு இது வராது, அந்த சைடு வராதுன்னு போட்டிருந்தாங்க. அதை பார்த்து தான் வாங்கியிருந்தோம். என்னோடய டேபிளுக்கு வந்து சின்னதாக தான் தேவைப்படும். பெருசாக இருந்துச்சுன்னா இடத்த ரொம்ப அடைக்கும்க்காக நான் இதே வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சி இப்படி வாங்கிட்டேன். மெக்கானிக்கல் கீஸ்லாம் சூப்பராக இருக்குது. நல்ல ப்ரெஷர் நல்லா தெரியுது சூப்பராக ஃபிங்கர்ஸுக்கு. அண்ட் எல்லா கீபோர்டு மாதிரியும் ஸ்டாண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுலேயும் ஒயர் வந்து பிரைடல் ஒயர் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, நான் எப்படி இருக்குது க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள். மெக்கானிக்கல் கீஸ்லாம் சூப்பராக இருக்குது. லேப்டாப்பில் மாட்டினா எப்படி இருக்குன்னு பாருங்கள். லைட்டிங் தான் சூப்பராக இருக்குது. லைட் நல்லா இருக்குது. அண்ட் இந்த மவுஸில் வந்து கலர் சேஞ்ச் ஆகி வந்துகிட்டே இருக்குங்க. அது வந்து நம்மளுக்கு ஒரு அட்ராக்ஷன் கொடுக்குது. ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட்டையும் நமக்கு கொடுக்குங்க. மவுஸ் ஒர்க் பண்ணதுக்கு நல்லா இருந்துச்சு. சென்சிட்டிவிட்டியும் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு வந்து அமேசானில் இருக்குது, ஜியோ மார்ட்டில் இருக்குது. நான் வந்து ஜியோ மார்ட்டில் ஒரு 200 ருபீஸ் கம்மியாக இருக்கிறனால அங்கேயே ஆர்டர் போட்டிருந்தேன். அடுத்த நாளே டெலிவரி ஆகும்னு போட்டிருந்தாங்க. ஆனால் வந்து ஜியோ மார்ட் எப்பவும் செய்கிற மாதிரி 4 நாள் லேட் ஆகிட்டாங்க. எங்கள் ஏரியாவுக்கு அப்படி பண்ணுறாங்களா அல்லது எல்லா இடத்துலையும் எப்படி தான் பண்ணுறாங்கன்னு தெரில. லிங்க் கீழே இருக்குது, வேணால் வாங்கிக்கோங்க.